சுரப்பி அந்த கொஞ்ச நேரம் ஒரு ½ அன் ஹவரில் மொபைலில் பார்க்கும்போது அது அதிகமாக சுரந்ததுனால எந்த ஒரு காரியத்திலும் பிரியம் இல்லாமல் போயிடுது. தேவனுடைய வார்த்தையில் பிரியம் இல்லை, இப்படி வசனத்தை அதிகமாக ஸ்தோத்திரம் தியானம் பண்ண பிரியம் இல்லை, தனி ஜபத்தில் பிரியமாக இல்லை, குழு ஜபத்தில் பிரியமாக இல்லை, அப்போ தனி தியானத்தில் பிரியமாக இல்லை ஸ்தோத்திரம். ஆனால் பிரியமாக இருக்கிறது தான் பாக்கியவான். அப்போ இரவும் பகலும் பிரியமாக இருக்கக்கூடியவன் தான் பாக்கியவான். அதனால் தேவனுடைய உறவில் இயேசு கிறிஸ்து சரியாக இருந்தார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தேவனுடைய உறவில் சரியாக இருந்தார். ஊழியம்லாம் 2வது தான் பார்த்தார், சீசருடைய கோச்சிகளை 2வது தான் பார்த்தார். முதலாவது தேவ சமூகத்தில் ஒரு தனியாக போயிடுவார். இயேசு வாழ்ந்த நாட்களில் பார்க்கும் பொழுது கெச்சமன தோட்டத்துக்கு தனியாக போயிடுவார். இயேசு வாழ்ந்த நாட்களில் ஒலிவ மலைக்கு தனியாக போய் ஜெபிக்க போயிடுவார். இயேசு வாழ்ந்த நாட்களில் ஸ்தோத்திர கலிலேயா கடற்கரை ஓரத்தில் அதிகமாக ஜெபிக்க போயிடுவார். அப்போ அந்த பிதாவை நேசிக்க வேண்டுங்கிற அன்பு இயேசுவை ஊந்தி தள்ளி கொண்டே இருந்தது. அப்போ உலகம் என்பது அதில் வாசிக்கும் பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16 சொல்லும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவை அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்போ கண்கள் இச்சை, ஆமாம், காமம், தேவையில்லாத எண்ணங்கள், பார்க்குற பொருளெல்லாம் வாங்கணுங்கிற எண்ணம். ஆமாம், உண்மையில் அது நமக்கு தேவைப்படாது. ஒருவேளை ஒரு நாள் தேவைப்படலாம் ஸ்தோத்திரம். ஆனால் அதெல்லாம் கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. ஆமாம், தேவன்